ஒரு சிவனடியார் கேட்டார் என்பதற்காக தன் மனைவியை கொடுத்த நாயனார் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இல்லையே, எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரால் இரண்டாவதாக பாடப்பெற்றவர் இயற்பகை நாயனார். இவர் காவிரி பூம்பட்டினத்துல ஒரு வணிகர் குலத்துல பிறக்கிறாரு. ஒரு சிவனடியார் எது கேட்டாலும் அவர் இல்லைன்னு சொன்னதே கிடையாதாம். அவரை சோதிப்பதற்காக எம்பெருமான் ஒரு சிவனடியார் போல அவங்க வீட்டுக்கு வராரு. வந்தவரை அவர் நல்லபடியா உபசரிக்கிறாரு. உபசரிச்சு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. நான் எது கேட்டாலும் நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. என்னிடம் உலகாயின் எதுவாயினும் கொடுக்க தயார்னு சொல்றாரு. உடனே சிவனடியார் உன் மனைவியை எனக்கு துணைவியாக கொடுன்னு கேட்கிறாரு. கொஞ்சம் கூட யோசிக்காத இயற்பகை நாயனார் அவர் மனைவியை பாக்குறாரு. மனைவிக்கு அவர் என்ன சொல்ல வராருன்றது நல்லா புரிஞ்சது. கணவன் சொல்ல தட்டாத மனைவி. இன்று நீர் அருள் செய்தது இதுவேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அது சரின்னு சொன்ன உடனே சிவனடியார் நீ உன்னோட மனைவியை கொடுத்துட்ட, ஆனா உன்னோட உறவினர்கள்லாம் இதை ஏத்துப்பாங்களா? அதனால இந்த ஊர் எல்லை வரலுக்கும் எங்களை விட்டுட்டு வான்னு சொல்றாரு. அவர் கையில ஒரு வாளை எடுத்துக்கிட்டு அவங்கள கூட கூட்டிட்டு போறாரு. உறவினர்களுக்கெல்லாம் இதை தெரிஞ்சு தடுக்கிறாங்க. தடுக்கிற அத்தனை பேரையும் வெட்டி சாய்க்கிறாரு. வெட்டி சாய்ச்சிட்டு அவங்கள ஊர் எல்லையில போய் விட்டுட்டு திரும்பி பார்க்காம வராரு. பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடி தேடல் என்ற எம்பெருமான் இயற்பகை நில்லும்னு ஓலமிடுறாரு. அவர் திரும்பி பார்க்கறாரு. திரும்பி பார்க்கும்போது வான வீதியில் எம்பெருமானும் அம்பாலும் அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுத்து அவங்க உறவினர்களை எல்லாம் உயிர்ப்பித்து கொடுத்து அவர்களையும் தங்க கூடியே கூட்டி